ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக்ராட்டிஃபை. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாவில் எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, எந்தெந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பற்றியான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இது வரைக்கும் கேன்வா யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வீடியோ தான். ஸோ இந்த 30 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே உங்களால் கேன்வாவில் ஒரு டிசைன் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கேன்வாவோட இன்டர்ஃபேஸ். ஸோ நான் இப்போ வந்து கேன்வா ப்ரோ யூஸ் பண்ணல, ஜஸ்ட் கேன்வா ஃப்ரீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்வா ப்ரோ அப்கிரேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஆட் மாதிரி இருக்கு. ஸோ கேன்வா ஃப்ரீ அண்ட் கேன்வா ப்ரோ இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன, இதோட டீட்டெயில்ஸ் என்ன, பிரைசிங், பிளானிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் செப்பரேட்டாக இதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு கேன்வா ஃப்ரீ அண்ட் கேன்வா ப்ரோ மட்டும் இல்லாமல் கேன்வா டீம்ஸ் அண்ட் கேன்வா என்டர்பிரைசஸ் இது 4 பிளான்ஸை பற்றியுமே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க மறக்காம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேன்வா ஃப்ரீ தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கேன்வா யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க யூடியூப், இன்விடேஷன், இன்ஸ்டாகிராம் போஸ்ட், இந்த மாதிரி ஏகப்பட்டதை நம்ம டிசைன் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் சி ஆல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா பாப்புலர், காமன், லேஅவுட்ஸ் அண்ட் சைஸஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட், ப்ரெசன்டேஷன். ஸோ நீங்கள் வேர்ட் அண்ட் பிபிடியில் பண்ணுறது எல்லாமே கூட நீங்கள் வந்து கேன்வாவில் பண்ணலாம். ஸோ கேன்வாவில் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிராஃபிக் டிசைனிங் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த டிசைன்ஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதுக்கான எல்லாமே ப்ரீ டெம்ப்ளேட்ஸ் அண்ட் சைஸஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர் கம்பேர் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் சைஸ் எல்லாமே வந்து நீங்களே வந்து மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ யூடியூப் தம்ப்நெயில்னா அதுக்கு கீழே உங்களுக்கு சைஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த சைஸுக்கு நியூவாக வந்து ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சைஸ் பற்றி ஒரே பண்ண தேவையில்ல, இவங்களே அதுக்கான சைஸ் எல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இப்போ எதை டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தாலே போதும், நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணி டிசைன் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி கார்ட்ஸ்லாம் இருக்குது, ஐடி கார்ட்ஸ், ரெஸ்யூமே கூட நீங்கள் வந்து கேன்வாவில் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஒன்றா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டிங் அண்ட் ப்ரொமோஷனல் அண்ட் பர்சனல் அண்ட் ஈவென்ட் பிளானிங். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உள்ள அதுக்கேற்ற டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு நிறைய காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து கேன்வாவில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மொபைல் வீடியோ, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல். ஸோ இதுக்கெலாம் சைஸ் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுவே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் கேன்வாவில் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணாலே ப்ரீ சைஸ் இருக்கும் அண்ட் அதே மாதிரி அதுக்கேற்ற டெம்ப்ளேட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு கேன்வா ஃப்ரீலே நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கேன்வா ப்ரோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஒரு டிசைனர், நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ரோ யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு பிகினர் அப்படின்னா இப்போ நீங்கள் கேன்வா ஃப்ரீயே யூஸ் பண்ணலாம். ஸோ அதே தான் சைடில் வந்து உங்களுக்கு செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்னொன்றுலையும் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கூட நீங்கள் இதில் மேக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் வெப்சைட் லேண்டிங் பேஜஸ் இதெல்லாமே கூட இதில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு வெப்சைட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். ஸோ பட் நீங்கள் அதை கேன்வாவில் இன்னும் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க கேன்வாவில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எந்த சைஸுமே இல்லை. நானே ஒரு கஸ்டம் சைஸ் கொடுக்கணுனாலும் நீங்கள் கீழே இருக்க அந்த கஸ்டம் சைஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து சைஸ் கேட்கும், ஹைட் அண்ட் வித் அப்படின்னு கேட்கும். ஸோ இதை நீங்கள் வந்து எம்எம்லையோ இல்லை இன்ச்சஸ்லையோ எதில் வேணுமோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் சைஸை கொடுத்து நீங்கள் புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூனிட்ஸ் வந்து எம்எம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு வித் வந்து 210 ஹைட் வந்து 297 கொடுத்து கிரியேட் நியூ டிசைன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு நியூ பேஜ் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதில் என்ன டிசைன் பண்ணுமோ அதை வந்து நான் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ கேன்வால எப்பயுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைஸ் கொடுத்து ஒரு நியூ பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே சைஸில் ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்ஸை வந்து உங்களுக்கு சஜஷன் பண்ணும். அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரே சைஸில் இருக்கிறதுனால மேபி உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கேன்வா வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டெம்ப்ளேட் பிடிக்குதோ நீங்கள் அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும், அந்த டெம்ப்ளேட் வந்து இப்போ இருக்கிற பேஜுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இமேஜ் எந்த டெம்ப்ளேட் நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு சைட்லேயே வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது கொஞ்சம் வந்து லைட் கலர் தீம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் ஸ்டைல்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து இதில் வந்து ஒரு 6 கலர்ஸ் கிட்ட இந்த கலர்ஸ் உங்களுக்கு ரெக்டாங்கிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இத்தனை கலர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ண உங்களுக்கு இதில் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் டெக்ஸ்ட் மட்டும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா டெம்ப்ளேட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷஃபிள் கலர் கொடுத்துருப்பாங்க, அந்த கலர் பேலட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கிற கலர்ஸ் வந்து லைட்டாக இருக்கிற கலர் கான்ட்ராஸ்ட் ஆகும். அந்த மாதிரி வந்து டிஃபர் பண்ணும், உங்களுக்கு தீம் வந்து லைட்டாக டிஃபர் ஆன மாதிரி ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு
உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் ஷஃபிள் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஜஸ்ட் எடிட் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு டிசைன் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ கேன்வா ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். கேன்வா ப்ரோவில் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல டிசைன்ஸ் பண்ண டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேன்வா ஃப்ரீ அண்ட் கேன்வா ப்ரோ வந்து டிஃபர் ஆகுது. பட் உங்களுக்கு டிசைன் தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் கேன்வா ஃப்ரீலே கூட நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு டைம் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கேன்வா ப்ரோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னொரு டிசைன் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு கலர் வந்து லைட்டாக டிஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் இந்த டெம்ப்ளேட் ஸ்டைலில் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே எனக்கு வந்து கலர்ஸ் வந்து ஷஃபிள் ஆகும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு ஜஸ்ட் எடிட் பண்ணி வந்து எனக்காக ஒரு டிசைனாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்வாவில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு இப்படி உங்கள் மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணாலே போதும், அந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்றது ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு அதிலே தெரிஞ்சிடும் இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, இப்போ எதை செலக்ட் பண்ணால் எந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிக்கிறேன். இப்போ டைப் பண்ணிவிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ட்ராப் டவுனில் இருக்கும். ஸோ இப்போ இது ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் அவங்க மவுஸில் இருக்கிற அந்த சென்டர் ஸ்க்ரோலை வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூம் இன் ஆகும். இதே வந்து டவுன்வர்ட் டைரக்ஷனில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் அண்ட் ப்ளஸ் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூம் இன் ஆகும். அண்ட் மைனஸ் கீயை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஜூம் அவுட் ஆகும். ஸோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ராஜெக்ட்ன்றதை நான் செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாண்ட் ஸ்டைல் வருது. ஸோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கேன்வாவில் நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஃபாண்ட் மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு மீதி இருக்கிற அந்த சி அண்ட் டி லெட்டர்ஸ் மட்டும் கீழே வந்துடுச்சு. ஏன்னா நான் இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டில் அந்த ஜேஇ வரையும் தான் என்னால் வந்து கம்ப்ளீட் ஆகுது, மீதி வந்து கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்டபிள் நோட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா மீதி இருக்கிற உங்களுக்கு கீழே என்டர் ஆன எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ இதே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கும். ஒயிட் கலரில் அந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம். அங்கே பக்கத்துலேயே நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற ஆப்ஷனும் உங்களுக்கு காட்டும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கார்னரில் இருக்கிற நோடை கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சைடில் இருக்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ மீதி இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துடும். பட் நீங்கள் சைடு அந்த கார்னரில் இருக்கிற நோடை வந்து ட்ராக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஆப்ஜெக்டையோ இப்படி ட்ராக் பண்ணி நவுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரிட் லைன் மாதிரி தெரியும். அதான் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது தான் தெரியும், மற்றபடி நீங்கள் அன்செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சென்டராக வந்து நான் ட்ராக் பண்ணும்போது இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து இந்த பேஜுக்கு வந்து சென்டராக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டாட்டட் லைன் இருந்தாலே வந்து சென்டராக இருக்குன்னு அர்த்தம். அண்ட் அதே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு லைன் மாதிரி தெரியுது, ஒரு டாட்டட் லைன் மாதிரி தெரியுது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த மெடிக்கல் கேருக்கு வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரிட்டும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதுக்கடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபாண்ட் சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட் சைஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம், இல்லை கீழே வந்து ட்ராக் அண்ட் ட்ராப்பில் கூட உங்களுக்கு நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கலர். ஸோ டெக்ஸ்ட் கலரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டெம்ப்ளேட்ல என்னென்ன கலர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அது மேலே வந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு வேற ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழேயும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் வந்து எனேபிளாக இல்லை. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஃபாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் வந்து உங்களுக்கு அன்ஹைட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபாண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டுக்கும் ஒரு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அவுட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்ளை ஆகிடும். அடுத்து அப்பர் கேஸ், லோயர் கேஸ் இதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட் வந்து ரைட், லெஃப்ட் அண்ட் அதுக்கப்புறம் சென்டர், மொத்தம் 3 அலைன்மெண்ட் வந்து இந்த ஒரே ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணால் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த அலைன்மெண்ட் எப்படின்னா இப்போ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அலைன்மெண்ட் கிளிக் பண்ணும்போது அந்த பாக்ஸில் லாஸ்ட்டாக லெஃப்ட் எங்கே இருக்கோ அங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் ரைட் கொடுத்தேன், அந்த பாக்ஸோட எஜ்ஜில் தான்
தான் வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து ரைட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பாக்ஸை பொறுத்து தான் அந்த உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா சென்டர் ஆகுது அப்படின்னா இன்னொரு தடவை கிளிக் பண்ணும்போது ரைட்டில் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அதையே கிளிக் பண்ணும்போது அந்த 3 ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட். ஸோ இந்த லிஸ்ட் எப்படின்னா நீங்கள் ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் மாதிரி சிம்பிள் வரும். ஸோ இப்போ நான் இதை டெலிட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு சிம்பிள் தெரியுதா? ஸோ இதுக்கு தான் இந்த ஆப்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங்கில் 2 இருக்குது, லெட்டர் ஸ்பேசிங் அண்ட் லைன் ஸ்பேசிங். ஸோ லெட்டர் ஸ்பேசிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டருக்கும் உள்ள கேப் வந்து இது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பேஸ் வரும். கீழே லைன் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 2 லைனுக்கும் பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ் தான் இந்த லைன் ஸ்பேசிங். இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஸ்பேசிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து சிம்பிள் வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு லைன் ஸ்பேசிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த செகண்ட் லைன் மட்டும் தான் வந்து உங்களுக்கு செப்பரேட் ஆகும். அதே வந்து 2வது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நடுவில் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு 2 டெக்ஸ்ட்டுமே வந்து செப்பரேட் ஆகும். அதே வந்து லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் செப்பரேட் ஆகி சென்டரில் கேப் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன்ஸை மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சினா என்னன்னு தெரியும், எந்த அளவுக்கு வந்து அது கிளியராக தெரியணும் அப்படின்றத அந்த டிரான்ஸ்பரன்சி ஒப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது டெக்ஸ்ட்டுக்குன்னு எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே நீங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்பரன்சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் டிசைனுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் இருக்குது, பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஏன்னா இதோட டிரான்ஸ்பரன்சி வந்து கம்மியாக இருந்துச்சு. நான் இப்போ டிரான்ஸ்பரன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியுது. ஸோ இதில் என்னென்னா பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு இருக்கணும், பட் ஆனால் கிளியராக இருக்கக்கூடாது, கொஞ்சம் டல்லாக இருக்கணும். மேலே இருக்கிற டெக்ஸ்டெல்லாம் நல்லா போல்டாக தெரியணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸு. ஸோ இந்த எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எந்த எஃபெக்ட்டும் கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ. ஸோ ஷேடோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைட் ஷேடோ மாதிரி வரும். ஸோ இந்த டிசைன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டேரக்ஷன் யூஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியராக வேணும், பிளர்ராக வேணுமா, இல்லை அந்த ஷேடோவோட டிரான்ஸ்பரன்சியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்ட். ஸோ இதுவுமே வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் வந்து ஒரு டார்க் கலர் கொடுக்குற மாதிரி. அடுத்து ஹேலோ, அடுத்து ஸ்ப்ளைஸ், அடுத்து அவுட்லைன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் கொடுத்துருப்பாங்க, கலரையும் சூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லா டிசைன்ஸுமே வந்து இந்த எஃபெக்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நியான் ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளோ லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பின்னாடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ரவுண்ட்லெஸ்ஸாகவும் வச்சுக்கலாம், ரவுண்டட் கார்னராகவும் வச்சுக்கலாம். அதுக்கும் டிரான்ஸ்பரன்சி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்லலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்க. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி டைப் பண்ணுவீங்க, ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு தடவையும் நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ரெக்டாங்கிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதில் அப்படி கிடையாது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இதில் டைப் பண்ணுறேன், எனக்கு அதே மாதிரி அந்த பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகுது. பேக்ரவுண்ட் சைஸ் அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் நான் எந்த அளவுக்கு டைப் பண்ணுறேனோ அதே அளவுக்கு எனக்கு பேக்ரவுண்டும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கேன்வால நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் டிக்ரீஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்டுமே வந்து அட்ஜஸ்டபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு தடவையும் தனியாக வந்து உங்கள் டெக்ஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் ரெக்டாங்கிளையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்க தேவையில்ல. நீங்கள் ஒன்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலே இதுவும் தானாக அட்ஜஸ்ட் ஆகிடும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டர். ஸோ அனிமேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ செலக்ட் பண்ணி இதில் வந்து இவங்களே ஒரு ப்ரீ டெம்ப்ளேட் அனிமேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுக்கும். ஸோ இதெல்லாமே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றத பற்றி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இமேஜாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். அந்த எஃபெக்டோட எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றதை நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஸோ பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுவீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு ரெண்டுமே வந்து ஒரே சேம் டாப்பில் வேணும், இல்லை சேம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேணும், அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீழே நான் ஒரு 2 டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2 டெக்ஸ்ட்டுமே இப்போ வந்து எனக்கு கரெக்டாக வந்து டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ பொசிஷன் போயிட்டு இங்கே டாப்னு கிளிக் பண்ணேன்னா இந்த 2 டெக்ஸ்ட்டுமே கரெக்டாக ஒரு டாப் லைனுக்கு வந்துடும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா நான் பாட்டம் கொடுத்தேன்னா ரெண்டுமே கரெக்டான சேம் பார்டரில் அட்ஜஸ்டபிள் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ லெஃப்ட் கொடுத்தனா வந்து கரெக்டாக லெஃப்ட் ஆகிடும், அண்ட் ரைட் கொடுத்தனா
அந்த டெக்ஸ்ட்டோட எண்டு ரைட் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பொசிஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மோஸ்ட்டாக நம்ம இந்த CorelDRAW ஃபோட்டோஷாப்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மேஜராக பெரிய அப்கிரேட் எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி ஸ்டைல். ஸோ இந்த காப்பி ஸ்டைல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் நான் வந்து காப்பி ஸ்டைல்னு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவர் சர்வீஸுன்ற டெக்ஸ்ட்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு காப்பி ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு எனக்கு எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து அதே அவர் சர்வீஸில் யூஸ் பண்ண ஸ்டைலே வந்து இதில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு அதே ஸ்டைல் வந்து இதில் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டுக்குமே போய் நீங்கள் தனியாக வந்து ஸ்டைலெல்லாம் வந்து திருப்பி மாற்றிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஆல்ரெடியே அந்த ஸ்டைல் அவைலபிளாக இருக்குது. அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ நான் பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், கலர் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி எனக்கு இந்த டெக்ஸ்ட்டும் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஸ்டைல் கிளிக் பண்ணிவிட்டு எந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அதே ஸ்டைல் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டைல் அப்படியே உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு தான் இந்த காப்பி ஸ்டைல் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ டிசைன்னா என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு டிசைன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அதே சைஸில் உங்களுக்கு என்னென்ன டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்குதோ கேன்வாவில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட்ஸில் அதே சைஸில் இருக்கிற வேறு ஏதாவது டிசைன்ஸ் அண்ட் டெம்ப்ளேட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடியே ஒரு பேஜ் வச்சுருக்கேன். ஸோ இதை டூப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் சிம்பிள் ஒன்று காமிக்கும். ஸோ டூப்ளிகேட் பேஜ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதே பேஜே இன்னொன்று வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி ட்ராக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரீப்ளேஸ் கரண்ட் பேஜ், ஆட் அஸ் நியூ பேஜ் அப்படின்னு கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வேணும், இப்போ இருக்கிற பேஜ் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இல்லை நியூ பேஜாக இந்த டெம்ப்ளேட் எனக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நியூ பேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதே பேஜ்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி இப்போ திருப்பி நான் அப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ட்ராக் பண்ணிங்கன்னா அதே கொஸ்டின் உங்களுக்கு கேட்கும், ரீப்ளேஸ் நியூ பேஜ் இல்லை ஆட் அஸ் அ நியூ பேஜா அப்படின்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து நியூ பேஜில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் அஸ் நியூ பேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக அந்த பேஜ் அப்படியே இருக்கும். அது இல்லாமல் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண டெம்ப்ளேட் ஒரு புது பேஜில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற டிசைனையும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் நியூ டெம்ப்ளேட்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பேஜஸை கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரிமைனிங் இருக்கிற பேஜஸை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ். ஸோ இந்த ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணாலும் நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டெம்ப்ளேட்டில் ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு கலர் கொஞ்சம் வார்மாக வேணும் இல்லை கூலாக வேணும், அந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டைல்ஸில் போய் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அந்த டெம்ப்ளேட் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டிசைனுக்கு தேவையான எல்லா எலமெண்ட்ஸையும் நீங்கள் இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரேமு, பாக்ஸு, லோகோ, பேக்ரவுண்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த எலமெண்ட்ஸில் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷேப்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா ஷேப்ஸுமே இருக்குது. உங்களுக்கு எந்த ஷேப்ஸ் வேணுமோ நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அந்த டிசைனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஸோ இந்த ஷேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ஷேப் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணலாம், அதில் ட்ராக் பண்ணி இப்படி போட்டாலும் உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்படி வந்து டெக்ஸ்ட்டுக்கெலாம் கலர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த ஷேப்ஸில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் நீங்கள் அதில் வந்து டைப்பும் பண்ணிக்கலாம். ஏதாவது டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணாலும் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு லைன் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆரோவை நான் இப்படி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஆரோவோட டேரக்ஷனை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் டேரக்ஷனுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஷேப்ஸ்னு இல்லை, இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் எலமெண்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஷேப்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி யூஸ்டு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ். ஸோ இந்த கிராஃபிக்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ண மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ PNG மாதிரி தான் அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கலர்ஃபுல் டீம் பேட்ச் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் இதிலே கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கிராஃபிக்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணுறேன். ஸோ இது வந்து இதுக்கு ஆப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணதில் சிலது வந்து நீங்களே கூட கலர் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலெக்ஷனில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மேலே அந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்குமே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக கிராஃபிக்ஸுக்கு வந்து கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்து தான் வந்து கேன்வாவில் எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுமே நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணாமல் இதிலே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிக்கர். ஸோ ஸ்டிக்கர்ஸுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். நம்ம எப்படி ஃபோனில் வந்து ஸ்டிக்கர் வந்து பார்த்த உடனே அந்த ஆக்ஷன் மூவ்மெண்ட்லாம் அதில் நடக்குதோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை ஜிப் ஃபைலாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் ஸ்டிக்கர்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் நீங்கள் இதில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் போய் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும்னு அவசியமே
அவசியமே இல்லை. உங்களுக்கு கேன்வாலே நிறைய கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸுமே கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா 1 மில்லியன் ப்ளஸ் ஸ்டாக் ஃபோட்டோஸ் இருக்குது இந்த கேன்வா ஃப்ரீல அப்படின்னு நான் வந்து கேன்வா பிளான் அண்ட் ப்ரைஸிங் சொல்லும்போது போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அண்ட் வீடியோஸ், சார்ட்ஸ், டேபிள்ஸு, ஃப்ரேம்ஸு, கிரிட்ஸு, ஆடியோஸ், மாக்அப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே நீங்கள் வேறு சாஃப்ட்வேரில் பண்ணிங்கன்னா ஒன்றொன்றையும் போய் தேடி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேபிள் ட்ராப் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் அதில் எது டைப் பண்ணுமோ டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த டேபிளை நீங்கள் ஈஸியாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஆரோ மார்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்டபிள்லாம் வந்து உங்களுக்கு கேன்வால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டேபிளை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அண்ட் அதோட திக்னஸ்ஸு அண்ட் டேபிள் ஸ்பேஸிங்கு, ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண பாக்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரினா இந்த லைன்ஸுமே வந்து டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ டேபிள்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸு அண்ட் சார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸலில் எப்படி எக்ஸல் அண்ட் வேர்ட்லலாம் எப்படி நம்ம சார்ட்ஸ் ட்ரா பண்ணி அந்த வேல்யூஸ்லாம் கொடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயுமே சார்ட்ஸ் ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ட்ஸுமே சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இதுக்கு தனியாக வந்து ட்ரா பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இல்லை எக்ஸல் ஷீட்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் கேன்வாவில் வந்து இந்த சார்ட்ஸ்ன்னு கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரியான சார்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணுறீங்க அண்ட் அந்த இமேஜ் வந்து ஏதாவது ஒரு ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஃபைனல் அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு இந்த ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிள் ஃப்ரேமை வந்து ட்ராக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ கீழே ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ நான் அந்த இமேஜை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆல்ரெடியே ஒரு ஃப்ரேமில் தான் இருக்குது. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி டீடாச் இமேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ டீடாச் இமேஜ் கொடுத்தேன்னா அந்த இமேஜ் வந்து அந்த ஃப்ரேமை விட்டு வெளில வந்துடும். ஸோ இதை எப்படி வந்து இந்த சர்க்கிள் ஃப்ரேமில் வந்து நான் இன்சர்ட் பண்ணுறது திருப்பியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணி அந்த சர்க்கிள் ஃப்ரேம் கிட்ட ட்ராக் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இமேஜ் வந்து அந்த சர்க்கிள் உள்ளார உங்களுக்கு கிளிப் ஆகிடும். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் உள்ளார இந்த இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது அந்த இமேஜோட ஃபுல் வியூ உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபுல் வியூவில் வந்து நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பெருசாக்கனாலும் பெருசாக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் வந்து அவுட்டர் சைடில் வந்து ஒரு கிளிக் கொடுத்தா போதும். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு திருப்பியும் வந்து நார்மல் லுக்குக்கு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அது உள்ளார ஒரு இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்ஸு. ஸோ இந்த கிரிட்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 ஃப்ரேம்ஸ் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக வந்து ஒரு ஃப்ரேம்ஸில் நீங்கள் இமேஜ் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபோனில் எப்படி ஃபோட்டோ கொலாஜ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரிட்ஸும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்கள் பேஜ் ஃபுல்லாகவே அது வந்து கவர் ஆகிடும். ஸோ இப்போ உங்கள் இமேஜ் வந்து எந்த சைஸ் இருக்கோ, போர்ட்ரேட் இருக்கோ, லேண்ட்ஸ்கேப் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கிரிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃபோட்டோ கொலாஜ் மாதிரியான ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி தான். நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் உங்கள் இமேஜ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த சைடில் இருக்கிற கிரிட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த சர்க்கிளில் இருக்க இமேஜை எடுத்துகிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இந்த இமேஜ் போட்டேன். இப்போ இன்னும் எனக்கு ஒரு 2 இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த ஒரு கிரிட்டுக்கும் மேலே இருக்கிற அந்த ஒரு ஃப்ரேம் இந்த 2 ஃப்ரேமுக்குமே வந்து நான் வந்து இமேஜ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 ஃப்ரேம் சேர்ந்து ஒரு பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த கிரிட்ஸ் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஒரு இமேஜை இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு 2 ஃப்ரேம்ஸ்லேயும் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னொரு இமேஜ் இருந்தால் இந்த சைடில் நான் ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ இது பார்க்க வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ கொலாஜ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோஸ். ஸோ இந்த ஆடியோஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து கேன்வா ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கணும். இந்த ஆடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ கேன்வாலே நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆடியோஸ் தேவை அப்படின்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேன்வா ஃப்ரீ யூஸ் பண்ணுறதுனால இதை யூஸ் பண்ண முடியாது. பட் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ப்ரோ வெர்ஷனில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ண முடியும், கேன்வா ஃப்ரீல இல்லாத என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ரோன் சிம்பிள் போட்டு ப்ரோ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் கேன்வா ப்ரோவில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் வந்து ப்ரோ டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆடியோஸ்க்குன்னு இல்லை, நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்த ஃபோட்டோஸ் இல்லை வந்து கிராஃபிக்ஸு அப்புறம் நம்ம சில டெம்ப்ளேட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுலேயுமே ப்ரோ வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கேன்வா ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் இதை எப்படி நம்ம கேன்வா ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்ஸ் அண்ட் குவிஸஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு
வீடியோ மேக் பண்ணுறீங்க, குவிஸ் வீடியோஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த போல்ஸ் அண்ட் குவிஸஸை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் வந்து ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போல்ஸில் நீங்கள் எந்த டிசைன் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆட் அ கொஷின் ஹியர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் உங்கள் கொஷினை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து அந்த டிக் சிம்பிள் இருக்கிற ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் கொடுத்துடலாம். அண்ட் 4 ஆப்ஷன்ஸ் இதில் டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் கீழே வந்து ஆட் ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதில் வந்து ஆப்ஷன்ஸை ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் போல்ஸ் அண்ட் குவிஸஸையுமே இதிலே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்அப். ஸோ மார்க்அப்ஸ்னால் என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டிசைன் வந்து மேக் பண்ணுறீங்க, உங்கள் கிளைண்ட்டுக்கு ஒரு டிசைன் ஒன்று மேக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் மேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அந்த டிசைனை அப்படியே காட்டினீங்கன்னா அது வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்காது, அவங்களுக்கு பார்த்த உடனே வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். ஸோ நீங்கள் அதே வந்து உங்கள் டிசைனை நீங்கள் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பண்ண மாதிரி டெலிவரி பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம வந்து டிசைன் பண்ணது இப்படி தான் வந்து ஒரு அவுட்புட்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ண டிசைன்ஸை ஜஸ்ட் ஒரு மார்க்அப் மாதிரி, அதாவது ஒரு ஒரிஜினலாக அந்த டிசைன் வந்து இந்த பேக்கேஜில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மார்க்அப் மாதிரி பண்ணுறது தான் இந்த மார்க்அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் உள்ளார ஒரு ஃப்ரேம் ஒன்று உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த ஃப்ரேமில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு இமேஜை வந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இது. ஸோ இதில் வந்து நான் என்னோட இமேஜ் வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரியலிஸ்டிக்காக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பர் உள்ளார ஒரு இமேஜ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிருக்க டிசைன்ஸை ஒரு ஒரிஜினல் ரியாலிட்டியில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து மார்க்அப்ஸ் பண்ணுறது தான் இந்த மார்க்அப்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ பாருங்க, இப்போ வந்து ஒரு ஆள் வந்து ஒரு பேக் வந்து ஹேங் பண்ணியிருக்க மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த பேக் வந்து நம்ம டிசைன், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பேக் டிசைன் கஸ்டமர் வந்து வராங்க. ஸோ நம்ம வந்து ஒரு பேக் டிசைன் வந்து பண்ணி அப்படியே நம்ம வந்து அவுட்புட்டாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து இது பேக்கில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த மார்க்அப்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பண்ண டிசைன்ஸை ஒரிஜினலாக ஒரு பேக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு விஷுவலாக காமிக்கிறதுக்கு தான் இந்த மார்க்அப்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இப்போ பாருங்க, நான் இந்த பேக் வந்து இப்போ இந்த பேக் உள்ளார ஒரு ஃப்ரேம் இருக்கு. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ இதுதான் நம்ம பண்ண டிசைன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை நான் ஜஸ்ட் இப்படி இந்த பக்கமாக ட்ராக் பண்ணாலே எனக்கு அந்த ஃப்ரேம்குள்ளார இந்த டிசைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து ரியலிஸ்டிக்காக அந்த இமேஜ் வந்து அந்த பேக்கில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு விஷுவலாக உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த மார்க்அப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. கரெக்டாக அந்த ரியல் டைமில் என்னென்ன கலர் இருக்கோ, என்னென்ன டெக்ஸ்டர் இருக்கும் அந்த பேக்கில், அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி இந்த இமேஜை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஆட்டோமேட்டிக்காகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இந்த மார்க்அப்பில். ஸோ இதுதான் இதோட ஹைலைட்டு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மார்க்அப்ஸில் நிறையா இருக்குது. நீங்கள் வந்து பேக் டிசைன் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு பேக்கேஜிங் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே மார்க்அப்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் பண்ண டிசைன்ஸை ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு அவுட்புட் மாதிரி டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த எலமெண்ட்ஸில் நம்ம மேஜராக பார்த்தது இல்லாமல் இன்னும் நிறையாவே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அண்ட் நீங்கள் லோகோ பண்ணணும்னா வந்து லோகோ இன்ஸ்பிரேஷனுக்காக லோகோ டிசைன்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு எது யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு எதாவது வேணுனாலும் நீங்கள் அந்த சர்ச் எலமெண்ட்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணியும் எடுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய ஹெட்டிங் மாதிரி உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆட் ஹெட்டிங் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபாண்ட்டு. அண்ட் அதுக்கு கீழே சப் ஹெட்டிங்க்கு ஒரு சின்ன சைஸ் ஃபாண்ட்டு. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைன் மாதிரி ஒரு பாடி ஆஃப் தி டெக்ஸ்ட் மாதிரி இன்னொரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இல்லை ஆல்ரெடி இருக்கிறதுல நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் பேஜ் நம்பரும் இதில் கொடுத்துக்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எத்தனை பேஜ் வச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து பேஜ் நம்பர் சப்ளை ஆகிடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர் மட்டும் வேணுமா, இல்லை பேஜ் 1 அந்த மாதிரி வேணுமா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ அதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் வைக்கும்போது நீங்கள் பேஜ் நம்பரும் இதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்ளை டு ஆல் பேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பேஜஸ்லையும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் என்னவோ அது அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ இந்த பேஜ் நம்பர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து டிசைன் டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணுற மாதிரி இல்லாமல் இது வந்து முன்னாடியே வந்து டிசைன் பண்ணதாக டெம்ப்ளேட் இருக்கும். நீங்கள் அதை சூஸ் பண்ணி நீங்கள் அதில் எடிட் பண்ணணும்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டும் வந்து ஒரு டிசைனில் இருக்கும். ஸோ இப்போ மேலே
இருக்கிறது ஒரு டிசைன், கீழே இருக்கிறது ஒரு டிசைனா. ஸோ நீங்கள் அதை வந்து தனித்தனியாகவே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசைனர் டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதுலேருந்தே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனோட டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே வந்து ப்ரோ வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட டிசைனோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபிஷியண்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து இன்னுமே வந்து டெக்ஸ்ட் டிசைன்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த மேஜிக் ரைட் தான். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த டிசைனுக்கு ரிலேட்டடான ஒரு கண்டென்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேஜிக் ரைட்டில் இப்போ எப்படி ChatGPTல நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து கண்டென்ட் வந்து எடுப்போமோ ஸோ அதே மாதிரி இதில் நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்தா அதுக்கேற்ற கண்டென்ட் வந்து இதில் ப்ளே ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து காப்பி பேஸ்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் வந்து இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைனில் வந்து இன்சர்ட்டும் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுத்தேன்னா உங்களுக்கு விஷ் பண்ணுற மாதிரி ஒரு பேரா வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் வந்து வந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிலேட்டபிளாக இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மோர் லைக் திஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் லைட்டாக மாடிஃபை பண்ணி ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கேன்வால கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் கிட் தான். ஸோ அந்த பிராண்ட் கிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த பிராண்டுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை மட்டும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த பிராண்ட் கிட்லேருந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுவுமே நம்ம ப்ரோ வெர்ஷன் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு சிமிலரான ஆப்ஷன் தான் இந்த பிராண்ட் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கு ஏற்ற லோகோஸ், கலர்ஸ், ஃபாண்ட்ஸ் இது எல்லாமே நீங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு ப்ரோ வெர்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபுல்லாகவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோட்ஸ். ஸோ இந்த அப்லோட்ஸில் என்னன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்கள் சிஸ்டமில் இருக்கிறத நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து திருப்பியும் வந்து சிஸ்டமில் போய் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ கேன்வாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இதை அப்லோட் பண்ணாலே போதும். ஸோ இது எப்பயுமே கேன்வாலே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதிலே வந்து நீங்கள் ஃபோல்டர்ஸ் மேக் பண்ணியும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அப்லோட் கொடுத்து ஒரு இமேஜ் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் யூஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிடும். அந்த மாதிரி இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டோரேஜ் உங்கள் சிஸ்டமில் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கேன்வா லாகின் பண்ணாலே இந்த இமேஜஸ்லாம் உங்களுக்கு எப்பயுமே ஸ்டோரேஜில் இருக்கும். இதுதான் வந்து நான் வந்து கேன்வா பிளான்ஸ் அண்ட் ப்ரைசிங்கில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி உங்களுக்கு 1 GB டேட்டா வந்து கிளவுட் ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜ் தான் இந்த அப்லோட் இமேஜஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இதே வந்து நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டோரேஜும் நிறைய தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் நீங்கள் அன்லாக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 TB ஸ்டோரேஜ் கிளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் கேன்வா ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து டிசைனிங் தான் உங்களுடைய பேஷன் அண்ட் நீங்கள் அதில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷன் அன்லாக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் இப்போ மூவ் டு ஏ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்தேன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணாலும் கீழே வந்து கிரியேட் நியூ கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபோல்டரில் நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி மூவ் டு ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே இப்போ அந்த இமேஜ் வந்து அந்த ஃபோல்டர்ஸில் போயிடும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இப்போ இந்த செப்பரேட்டாக நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து செப்பரேட்டாக வந்து ஃபைல் போட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்டில் போய் நீங்கள் வந்து அந்த இமேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு செப்பரேட்டான ஃபோல்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இமேஜஸ் எப்படி அப்லோட் பண்ணுறது அண்ட் அப்லோட் பண்ண இமேஜஸை எப்படி ஒரு ஃபோல்டராக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது அண்ட் அதை எங்கே போய் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரா ஆப்ஷன். ஸோ அந்த ட்ரா ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டரில் வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரஷஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து ஷார்ப்பாக, இன்னொன்று வந்து கொஞ்சம் திக்கனாக இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 ப்ரஷஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரேசர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரஷ்க்கு தேவையான கலர்ஸையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷோட வெயிட் அதாவது திக்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ரேண்டமாக ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி ட்ரா பண்ணி நீங்கள் ஒரு டிசைனாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ரஷஸ் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபோல்டராக நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட் டேப் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லா ப்ராஜெக்ட்ஸ் எல்லா டிசைன்ஸுமே ஷோ ஆகுது. ஸோ இங்கே ஷேர்டு வித் யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்படின்னா நீங்கள் எதாவது ஷேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் யோர் ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டிசைன்ஸ்லாம் இப்போ கேன்வா
கேன்வால பண்ணீங்க அப்படின்றதுலாம் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபோல்டர்ஸாக வந்து எந்தெந்த டிசைன்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் காட்டும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேன்வான்னு ஒரு ஃபோல்டர் வச்சிருந்தேன். ஸோ இப்போ ஆல் இன் மேலே வந்து கிளிக் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு டிசைன்ஸ், இமேஜஸ், இது இந்த ஃபோல்டரில் என்னென்னலாம் யூஸ் பண்ண அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ டிசைன்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு டிசைன்ஸ் மட்டும் வரும். அண்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணனா இந்த ஃபோல்டரில் இருக்க இமேஜஸ் மட்டும் எனக்கு செப்பரேட்டாக ஷோ ஆகும். ஸோ இப்போ கிரியேட் ஃபோல்டர் அப்படின்னு நான் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் இதில் இப்போ ஏதாவது ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைனை நீங்கள் வந்து இந்த ஃபோல்டர்ஸ்க்கு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணி நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ண டிசைன்ஸ் அண்ட் இமேஜஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிசைன் வந்து இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிசைன் இப்போ ஜஸ்ட் நான் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மூவ் டு ஏ ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டர் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கீழே வந்து கிரியேட் அ நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏபிசி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் மூவ் பண்ணிக்கிறேன் இந்த ஐட்டமை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டிசைனோ இல்லை இமேஜஸோ வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஒரு ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ மேலே வந்து ஆன்லைன் இருக்கிறதுனால எனக்கு டிசைன்ஸு, ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் டிசைன்ஸ் மட்டும் கிளிக் பண்ணேன்னா டிசைன்ஸ் மட்டும் ஷோ ஆகும். ஃபோல்டர்ஸ் கிளிக் பண்ணேன்னா நான் கேன்வாவில் வச்சிருக்க ஃபோல்டர்ஸ் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து செப்பரேட்டாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஃபோல்டர்ஸாக எனக்கு ஷோ ஆகணும், இல்லை எல்லாமே சேர்த்து ஷோ ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஆல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ். ஸோ இந்த ஆப்ஸ் டேப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாவே வந்து நிறைய ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் வந்து நீங்கள் ஏதோ ஒரு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா வந்து வெளியில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஆப் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் இம்போர்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த கேன்வா. பட் இந்த கேன்வாவில் என்னென்னா உங்களுக்கு ஆப் வந்து கேன்வாலே வந்துடும். ஸோ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இமேஜ் வந்து லோ குவாலிட்டியாக இருக்குது, அதை ஹை குவாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னா அதுக்குமே இதில் ஆப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஏதாவது ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ணுறதுக்கு இதிலே வந்து செப்பரேட்டாக நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதெல்லாமே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து மேஜராக ஒரு 2-3 ஆப் மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் கேன்வா ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆப் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேஜிக் மார்ஃப். இந்த மேஜிக் மார்ஃப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணால் போதும், அது வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான டெக்ஸ்டரில் வேணும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ இது வந்து ப்ரோ வெர்ஷனில் தான் யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட் வந்து இது ஒரு ஃபேமஸ் கேன்வா ஆப் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து கலரில் இருக்க இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாற்றணும், இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறத கலரில் மாற்றணும். அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறைய ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ஆப்ஸ் இருக்கும். ஸோ இமேஜ் அப்ஸ்கேல் பண்ணிக்கலாம். அண்ட் லோகோ மேக்கிங் ஆப் இதெல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லோகோ மேக்கிங் ஆப் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான லோகோ வேணும் அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்து கிரியேட் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான லோகோ வந்து கிரியேட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அதில் இன்னும் வந்து டீட்டெயிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்டில் வந்து எனக்கு வந்து இந்த கலரில் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த கலரில் வேணும் அண்ட் என்னென்ன டீட்டெயில்ஸிங்லாம் நீங்கள் அதில் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோகோ வந்து கிரியேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக வந்து டாக்டர் லோகோ அப்படின்னு கொடுத்தேன். எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லோகோ வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 லெட்டர் வச்சு எனக்கு வந்து லோகோ கிரியேட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து இப்போ டிஜி அப்படின்னு கொடுத்து கிரியேட் லோகோ அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த டிஜி லெட்டரை மட்டும் யூஸ் பண்ணி வந்து எனக்கு லோகோ கிரியேட் ஆகும். ஸோ அந்த லோகோலே வந்து எனக்கு பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரியான இமேஜ் வரணும், இல்லை இந்த மாதிரியான ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி ஷேப் வரணும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து லோகோ வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது கேன்வாவில். ஸோ நீங்கள் ஒன்றா யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் இமேஜில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்குமே ஒரு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிரேடியன்ட் வந்து போடணும். கிரேடியன்ட்னா இப்போ ஒரு 2-3 கலர் வந்து மிங்கிள் ஆகி ஒரு கலர் மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டில் எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குமே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஆப் பார்த்தீங்கன்னா இந்த டைப் எக்ஸ்ட்ரூட். ஸோ இந்த டைப் எக்ஸ்ட்ரூட்ல என்னன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த ஆப். ஸோ நீங்கள் டைப் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு இந்த சர்ச்சில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப் தான் டைப் எக்ஸ்ட்ரூட். அதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் எந்த மாதிரியான ஸ்டைல் வரும்ன்றது உங்களுக்கு மேலே வந்து டிஸ்ப்ளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா மெயின் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த ஸ்டைலுக்கு வந்து எந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்டைலுக்கு வேணுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் கலர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்னர் டெக்ஸ்ட்க்கு ஒரு கலர் அண்ட் அதுக்கப்புறம் பின்னாடி ஷேடோ வரதுக்கு ஒரு கலர்னு 2 கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதில் எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஜஸ்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்குது. ஸோ எந்த ஃபாண்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதாவது அவுட்லைன் திக்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. ஸோ மேலே நான் இப்போ இங்கே ட்ராக் பண்ணுறத வச்சு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதே மாதிரி டேரக்ஷன், அதாவது எக்ஸ்க்ளூட் ஆங்கிள் வந்து எந்த சைடு வேணும் உங்களுக்கு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து அந்த ஷேடோ வேணுமா அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது. அண்ட் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த பின்னாடி வந்து ஷேடோ வேணும் அப்படின்ற மாதிரியான
ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் டு டிசைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள் டிசைனில் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் அந்த சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இதில் இந்த மாதிரி இருக்கிற டெக்ஸ்ட்டில் சப்போஸ் இப்போ நீங்கள் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பி அந்த ஆப்பில் போய் புதுசாக தான் ஜென்ரேட் பண்ணணுமே தவிர இந்த நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க அந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டில் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் எடிட்டும் நம்மளால பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் இல்லை டெக்ஸ்ட்டில் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அப்படின்னா நீங்கள் திருப்பி அதை எடிட் பண்ணுன்னா திருப்பி அதே ஆப்பில் போய் தான் நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியும். அதாவது புதுசாக தான் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். மற்றபடி எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டில் உங்களால் எந்த ஒரு எடிட்டுமே பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுக்குற ஒரு ஆப் பற்றி பார்ப்போம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃப்ரேம். ஸோ இந்த ஃபாண்ட் ஃப்ரேம் இந்த நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். இது எப்படி அப்படின்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஸோ ஃபாண்ட் ஷேப்பில் ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஏதாவது இமேஜ் இன்சர்ட் பண்ணால் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹலோ வேர்ல்ட். ஸோ இதே மாதிரி தான் இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து சர்வீசஸ்னு கொடுக்குறேன். சர்வீசஸ் கொடுத்துட்டு நான் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பார்டர் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரேம் பார்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ இந்த இமேஜை வந்து சூஸ் ஃபைல் கொடுத்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் டைப் பண்ண அந்த ஃபாண்ட்டுக்கு இந்த இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகிடும் உள்ளார. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த சர்வீசஸ்ன்ற டெக்ஸ்ட்டு உள்ளார நான் சூஸ் பண்ணால் அந்த இமேஜ் வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கணுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்குது. ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், அந்த மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால அலைன்மெண்ட் தெரியல. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணுறேன், லெபார்ட்டரி அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லைன் இருக்குது. இப்போ நான் இந்த அலைன்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லென்டர் அண்ட் ரைட் இந்த மாதிரி அலைன்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் பார்டர் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃப்ரேம், அதான் ஃப்ரேம் மாதிரி இருக்கிற ஃபாண்ட்டையும் நீங்கள் வந்து எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த பார்டர் வெயிட்டையும் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள இன்சர்ட் ஆச்சுல இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணணும் இல்லை கொஞ்சம் வந்து ஜூம் அவுட் பண்ணணும் அந்த மாதிரினா அந்த மாதிரி சேஞ்சஸ் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதுலேயுமே ட்ராக் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை மேனுவலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கர்சரை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து உங்களோட டிசைனில் வந்து இன்சர்ட் ஆகிடும். ஸோ இதுவுமே அதே மாதிரி தான். நம்ம ஆப் யூஸ் பண்ணி எந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தாலுமே இதுவுமே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. திருப்பி நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பி அந்த ஃபாண்ட் ஃப்ரேம் ஆப்பில் போய் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி அதுக்கப்புறம் திருப்பி தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆப்ஸ் கிளிக் பண்ணி வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூவான ஆப்பை பற்றி பார்ப்போம். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் மேக்கர். ஸோ இந்த ஃப்ரேம் மேக்கர் நேம்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்னென்னா நம்ம வந்து ஃப்ரேம்ஸ் வந்து ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷேப்ஸ் மட்டும் தான் இருக்கும். சர்க்கிள் இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும், அண்ட் ஒரு சில ஷேப்ஸ் மட்டும் தான் இருக்கும். அண்டு இந்த ஃப்ரேம் மேக்கரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேமே வந்து நீங்கள் எந்த ஷேப்பில் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிளாக் கலரில் ஒரு டாட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து டபுள் கிளிக் பண்ணி ஒரு பிளாக் கலர் நோடை வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் மேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா அதே ஷேப்புக்கு உங்களுக்கு ஃப்ரேமே வந்துடும். சப்போஸ் எனக்கு சர்க்கிள் வேணாம், எனக்கு வேறு ஷேப்பில் வந்து ஃப்ரேம் வேணும், எனக்கு கஸ்டமைஸ்டாக ஒரு ஃப்ரேம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து நான் இந்த சர்க்கிளில் இருக்க இமேஜை டீட்டாச் இமேஜ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இல்லை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப் தான் இந்த ஃப்ரேம் மேக்கர் ஆப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 ஆப்ஸை பற்றி பார்த்தோம். அண்ட் அந்த ஆப்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்மளுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்ஸே பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன்லையும் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷன்லையும் இருக்குது. சரி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரோ வெர்ஷன்னா உங்களுக்கு அந்த வந்து ப்ரோ வெர்ஷன் நீங்கள் வந்து அன்லாக் பண்ணால் தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேஜிக் மீடியா. ஸோ இந்த மேஜிக் மீடியாவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தா நீங்கள் ஒரு இமேஜ், கிராஃபிக்ஸ் அண்ட் வீடியோஸை வந்து இது வந்து கிரியேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ளவர் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து பி ஆன் ஃப்ளவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லே அவுட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜென்ரேட் பண்ண வேண்டிய இமேஜ் வந்து எப்படி ஸ்கொயராக இருக்கணுமா, லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கணுமா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். அண்ட் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவாக வேணுமா இல்லை கிராஃபிக்ஸாக வேணுமா அந்த மாதிரி கிராஃபிக்ஸாக வேணுமா அந்த மாதிரி இல்லை ஒரு ஃபைன் ஆர்ட்டாக வேணுமா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல்ஸ் வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நியான் ஸ்டைல் சூஸ் பண்ணேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்பவுமே சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 4 இமேஜஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த 4 இமேஜஸ்லையுமே வந்து நீங்கள் கேட்ட மாதிரியான ஒரு இமேஜ் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா நீங்கள் ப்ராம்ப்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி திருப்பி ஜென்ரேட் அகைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பி ஆன் ஃப்ளவர் அப்படின்ற மாதிரி ஒரு நியான் ஸ்டைலில் வந்து இமேஜ் கேட்டுதேன். ஸோ அதே மாதிரி எனக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி
இமேஜஸ், கிராஃபிக்ஸ், வீடியோஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து இதில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ மோரார்லெஸ் இந்த ChatGPT எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரேட் அகைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஜென்ரேட் அகைன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குது நான் கொடுத்த சைஸ் அண்டு லேஅவுட்ஸ்லேயே. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைனா திருப்பி நீங்கள் ஜென்ரேட் அகைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற வரையும் நீங்கள் வந்து ப்ராம்ப்டை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து கிராஃபிக்ஸும் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இமேஜில் வந்து இப்போ பி ஆன் அ ஃப்ளவர் அப்படின்னு நான் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இமேஜோட ஒரு பேக்ரவுண்டோட வந்துச்சு. பட் கிராஃபிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் ஜஸ்ட் இமேஜ் மட்டும் வர மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த கிராஃபிக்ஸ். இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு கொடுத்து நான் வந்து ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஜென்ரேட்டுன்னு கொடுக்குறேன். எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிக்கரில் எப்படி இமேஜ் அவுட்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் அவுட்லைன் கொடுத்து வருமோ அதே மாதிரி எனக்கு ஸ்டிக்கர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கிராஃபிக்ஸையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இதில் இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸுமே நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்து வீடியோ வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து சில்ட்ரன்ஸ் பிளேயிங் அப்படின்ற மாதிரி சில்ட்ரன்ஸ் பிளேயிங் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ப்ராம்ப்ட் கொடுத்து நான் ஜென்ரேட் வீடியோன்னு கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரியலிஸ்டிக்காகவே ஒரு சில்ட்ரன்ஸ்லாம் ப்ளே பண்ணுற மாதிரியான வீடியோ வந்து எனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்து மேஜிக் மீடியாவில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ். ஸோ இந்த ஃபோட்டோஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் அந்த சர்ச்சில் ப்ராம்ப்ட் கொடுத்து உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடான பேக்ரவுண்ட்ஸ் இமேஜஸ் அது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் நெட்டில் போய் தனியாக வந்து இமேஜஸ் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் கேன்வாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே வந்து ப்ரோ வெர்ஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது. நீங்கள் ப்ரோ வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோ பேக்ரவுண்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேன்வா டூல்ஸ் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதை பற்றிலாம் பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தாலே வந்து ஒரு டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணி எப்படி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணி எப்படி ஒரு டிசைனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற வரையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இதோட நம்மளுக்கு போதாது. நீங்கள் இப்போ கேன்வாவில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பட் ஆனால் எந்த ஆப்ஷன்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ அதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எண்ட் வரையும். ஏன்னா அப்போ தான் வந்து கேன்வாவை ஒரு ப்ரோ மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் வந்து கேன்வா ஹோம் போயிட்டு வேறு ஒரு டிசைன் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ இந்த பிங்க் கலர் டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இந்த டிசைன்ஸில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் அண்ட் ஒரு இமேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் ஃப்ளவரை நான் இப்போதைக்கு டெலீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 3 எலமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஓவர்லேப்பிங்கில் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ளவர் இருக்குது அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இருக்குது அண்ட் அதுக்கு கீழே தான் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் வந்து ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா, இப்போ இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து இந்த இமேஜுக்கு கீழே வந்து இந்த ஃப்ளவர் போகணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணுறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த எலமெண்ட்டையும் சூஸ் பண்ணி கண்ட்ரோல் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டெப் வந்து பேக் போயிடும். இதே வந்து திருப்பி ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் வரணும்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் க்ளோஸ்டு ப்ராக்கெட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். இதே வந்து இன்னொரு ஸ்டெப் எனக்கு பேக் போகணும் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை கண்ட்ரோல் ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறீங்களோ அத்தனை தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி போகும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ்லையும் பார்த்துக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் லேயர்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து எந்த லேயரில் இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் அண்ட் இந்த இமேஜ் அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிளுக்கு கீழே வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வந்து இது ரெக்டாங்கிளுக்கு கீழே வந்து பிளேஸ் ஆகிடும். இப்போ வந்து இது ரெக்டாங்கிளுக்கு கீழே வந்து நான் பிளேஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து ரெக்டாங்கிளுக்கு கீழே போயிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து லேயரை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருந்துச்சு. ஸோ பேக்ரவுண்டில் வந்து நான் டீடாச் இமேஜ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து அப்படியே தனியாகவே வெளில வந்துடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேயர் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எப்படி லேயர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்க்கு கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் லேயர்ஸை கிளிக் பண்ணி ஜஸ்ட் பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இப்போ திருப்பி நான் லேயர்ஸ் கிளிக் பண்ணி சென்ட் பேக்வேர்ட் அப்படின்னு கொடுத்தேன்னா ஒரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பேக் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து இதே பார்த்தீங்கன்னா சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தனா மொத்தமாகவே எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பின்னாடி போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணி பிரிங் ஃபார்வர்டு சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் பின்னாடி போயிடுச்சு. ஸோ அதே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி லேயர்ஸில் போய் திருப்பி நான் வந்து
பிரிங் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ஒரு ஸ்டெப் வந்து எனக்கு ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ அதாவது நீங்கள் வந்து ஃபார்வர்ட் ஆர் பேக்வேர்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் வந்து ஃபார்வர்ட் இல்லைனா பேக்வேர்ட் போகும். அதே நீங்கள் வந்து சென்ட் டு ஃப்ரண்ட் ஆர் பேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதான் ஃபர்ஸ்ட் லேயரே வந்து அந்த இமேஜ் தான் இருக்கும். அதே ஃபுல்லாக சென்ட் டு பேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட் தான் இருக்கும். ஸோ இதுதான் இதோட டிஃப்ரென்ஸ். அதே பேக்வேர்ட் அண்ட் ஃப்ரண்ட்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் மட்டும் தான் மூவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜுக்கு நம்ம ஒரு இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணோம். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் இப்போ இந்த பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணோம் அப்படின்னா இப்போ நார்மலாக பிகினர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து பின்னாடி லேயர்ஸ்க்கு லாஸ்ட் லேயராக சென்ட் பேக்வேர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் நீங்கள் அதை ரைட் கிளிக் பண்ணி ரீப்ளேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து அந்த பேக்ரவுண்டில் போய் இந்த இமேஜ் செட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணி எங்கே வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு திருப்பி வெளியில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து செட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் அழகாக செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்பேண்டும் பண்ணல, ஜஸ்ட் வந்து ஒரே கிளிக்லேயே வந்து அது பேக்ரவுண்ட் மாற்றியாச்சு. அந்த ட்ராக் பண்ணி உங்களுக்கு எந்த மூவ் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ரவுண்டபிள் பாத்தில் வந்து எடுத்துகிட்டு வரது, அதாவது ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்ப்போம். நீங்கள் ஜஸ்ட் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து கர்வாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வோட ரேடியஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டும் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த சர்க்கிளாக வேணும் அப்படின்றதுல நீங்கள் வந்து அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் திருப்பி எஃபெக்ட் கிளிக் பண்ணி கீழே கர்வ் கிளிக் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு ரவுண்டபிள் பாத்தில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ ஆப்ஷனாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஸில் எதாவது எடிட் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் ஒர்க் ஆகும், மற்றபடி டெக்ஸ்ட்லாம் இது ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்காக நான் இப்போ இந்த இமேஜை வந்து டீட்டாச் இமேஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே இப்போதைக்கு டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து விசிபிளாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து புதுசாக ஒரு பேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் இந்த இமேஜ் வந்து ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணும்போது மேலே வந்து எனக்கு எடிட் அப்படின்ற ஆப்ஷன் வருது. ஸோ இது வந்து இமேஜுக்கு மட்டும் தான் வரும். இதே நான் வந்து டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தேன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து காட்டாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் மேலே ஃபர்ஸ்ட் பேஜில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணேன்னா மேலே எனக்கு அந்த எடிட் ஆப்ஷன் காட்டலை. ஸோ வந்து ஃபோட்டோஸ் எடிட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேன்வாவில் எனேபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த எடிட் ஆப்ஷன் பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கேன்வாலே நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து க்ளோ, ட்ராப் அண்ட் கர்வ்டு இந்த மாதிரி நிறையா டிசைன்ஸ் இருக்குது இந்த ஷேடோஸில். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துட்டு பிளர் அமௌண்ட் அண்ட் ரொட்டேஷன் இது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஷேடோவுமே வந்து கலர் சேஞ்சிங் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்டென்சிட்டி கீழே இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இமேஜுக்கு வந்து எடிட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் மோட் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் இந்த ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம நார்மலாக ஃபோனில் வந்து கேமரா எடுத்தால் ஃபில்டர்ஸ் வருமோ அதுவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டியூ டோன். ஸோ நீங்கள் வந்து டோன் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ கலரில் இருக்கிறது நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மாதிரி டோன் மாற்றிக்கிறதுமே ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிளர் இமேஜ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு இமேஜை வந்து பிளர் பண்ணணும், அதாவது இப்போ தெளிவாக இருக்கிற ஒரு இமேஜை வந்து லைட்டாக டல் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பிளர் ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ளவர் இமேஜ் செலக்ட் பண்ணி எடிட் கொடுத்துக்கிறேன். எடிட் கொடுத்து அதில் பிளர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து ப்ரஷ் டைப், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹோல் இமேஜ். ஸோ ப்ரஷ் டைப்பில் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரஷ் சைஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பர்டிகுலரான ஏரியா மட்டும் உங்களுக்கு வந்து பிளர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த எந்த ஏரியாவோ அதை நீங்கள் வந்து பிளர் பண்ணிக்கலாம். இப்படி பெயிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா பிளர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிமூவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பிளர் பண்ண ஏரியாவை கொஞ்சம் வந்து கிளியர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிமூவ் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் மேலே பார்த்தீங்கன்னா ஹோல் இமேஜ் இருக்கும். ஸோ ஹோல் இமேஜ் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலர் ஏரியா இல்லாமல் அந்த ஹோல் இமேஜுமே ஃபுல் இமேஜுமே வந்து உங்களுக்கு பிளர் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயுமே வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்றத பக்கத்துலேயே ப்ரிவியூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே ட்ராக் பண்ணுற அளவுக்கு இங்கே எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளர் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டென்சிட்டி சேஞ்ச் பண்ண இந்த ப்ரிவியூவில் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிளர் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ப்ரிவியூ ஆகும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 42 அளவுக்கு ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ஹோல் இமேஜுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளர் ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து இப்போ ஹோல் இமேஜுமே பிளர் ஆகிடுச்சு, பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் வந்து கொஞ்சம் கிளியராக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து ப்ரஷ் ஆப்ஷனுக்கு போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து ரிமூவ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணுமோ அங்கே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி அந்த இடம் மட்டும் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் உங்களுக்கு கிளியராக வரும். இதே மாதிரி கிளியராக இப்போ சப்போஸ் வந்து கிளியராக இருக்குது. ஸோ கிளியராக இருக்கிறத திருப்பியும் நீங்கள் வந்து பிளர் பண்ணணும் அப்படின்னா திருப்பி இந்த ப்ரஷ் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஆட் பிளர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு
நீங்க அந்த இடத்துல ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணீங்க, பிரஷ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து திருப்பி உங்களுக்கு பிளர் ஆயிடும். ஸோ இந்த மாரி நீங்க உங்களுக்கு பிளர் வேணுனாலும் பிளர் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு பர்ட்டிகுலர் ஏரியா மட்டும் எனக்கு பிளர் வேணாம் அப்படின்னாலும் நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு எந்தெந்த சேஞ்சஸ்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்து கேன்சல் குடுத்துட்டீங்க. அதான் மேல இருக்க அந்த கேன்சல் குடுத்து நீங்க வெளில வந்துட்டாலே போதும். உங்களுக்கு இந்த டிசைன்ல நீங்க எந்தெந்த பிளர் சேஞ்சஸ்லாம் பண்ணீங்களோ அது எல்லாமே அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ஃப்ளவருக்கும், இந்த ஃப்ளவருக்கும் ஜஸ்ட் நம்ம குடுத்த அந்த பிளர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் வந்து வேற ஒரு டிசைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இன்விடேஷன் கார்டு மாரி ஒரு டிசைன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில ஏன்னா இதில நெறைய கலர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங், கமெண்டிங் அண்ட் அதுக்கப்புறம் வியூவிங்னு 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மேல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எடிட்டிங் கீழயே பார்த்தீங்கன்னா, கமெண்டிங் அண்ட் வியூவிங் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் குடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கமெண்டிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு டிசைன் பண்றீங்க அண்ட் அதே வந்து உங்க டீம் மெம்பர்ஸும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து ஏதோ ஒரு கமெண்ட் வந்து அங்க குடுக்கணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் வந்து அந்த இமேஜ் எந்த எலிமெண்ட்டுக்கு நீங்க கமெண்ட் குடுக்க போறீங்களோ, அத கிளிக் பண்ணிட்டு அந்த கமெண்டிங்க கிளிக் பண்ணிட்டு ஆட் கமெண்ட் குடுத்தீங்கன்னா, நீங்க எந்த கமெண்ட் சூஸ் பண்ணணுமோ அத வந்து டைப் பண்ணிட்டு, இதிலயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இமோஜி, ஸ்டிக்கர்ஸ் இது எல்லாமே கூட குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதையுமே சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைடில உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் மாரி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சப்மிட் கமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்க கமெண்ட் வந்து சப்மிட் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேற யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா, அந்த கமெண்ட் வந்து வியூ ஆகும். ஸோ இது வந்து நீங்க வந்து ஒரு கேன்வா டீம்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கமெண்டிங் உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் வியூவிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் வந்து அவங்க பார்க்கணும். அந்த அளவுக்கு வெறும் வியூவிங் ஆக்சஸ் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் எடிட்டிங் வந்து நம்ம நார்மலாக எப்பயும் போல் எடிட் பண்ணுறது. அண்ட் ரீசைசிங் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேன்வா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு A4 சைஸ்க்கு வந்து ஒரு டிசைனை பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு A3 சைஸ்க்கு பண்ணணும் அப்படின்னா இந்த ரீசைசிங் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஹிந்தியில் இப்போ இந்த ஹல்தி, ராகுல் அண்ட் ரிச்சா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷில் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தியில் மாறணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே லாங்குவேஜில் ஹிந்தின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மாறிடும். ஸோ இது வந்து ப்ரோ வெர்ஷனுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்காக ப்ரோ வெர்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த ப்ரோ வெர்ஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ப்ரோ வெர்ஷன் வீடியோ தனியாக போடுறேன். ஸோ அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகுது, அந்த ரீசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக போட்டிருப்பேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணால் என்னென்ன ஆப்ஷன்ஸ் காட்டுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்ட்டுக்கு ரைட் கிளிக் பண்ணால் வந்து காப்பி ஸ்டைல், பேஸ்ட், டூப்ளிகேட், டெலிட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பேசிக்காக தெரிஞ்சது தான். அண்ட் லேயர்ஸுமே நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலைன் டு பேஜ். ஸோ அலைன் டு பேஜ் என்னன்னா உங்களுக்கு வந்து பேஜுக்கு ஏற்றபடியே அலைன் ஆகும். ஸோ டாப்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து அந்த பேஜுக்கே வந்து டாப் போயிடும். பாட்டம் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜுக்கு பாட்டம் வந்துடும், அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ எலமெண்ட் டைமிங். ஸோ இது வந்து உங்களுக்கு வீடியோஸ்க்கு தான் வந்து யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட். ஸோ கமெண்ட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணியும் கமெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த லிங்க்கை கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த லிங்க்குக்கு வந்து டைரெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் லிங்க் கொடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் லிங்க் வேணாம் அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி எடிட் லிங்க்கில் போய் உங்களுக்கு அந்த லிங்க் வேணாம்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலிட் ஆகிடும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாக் இருக்கும். ஸோ இந்த லாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதுக்கு பதிலாக வந்து எனக்கு வேறு ஒரு டெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேட் டெக்ஸ்ட்டு. ஸோ அதை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த கமெண்ட், லிங்க், லாக் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்கட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த லாக் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்து நான் இந்த ஹல்தியில் ஏதோ ஒன்று எடிட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு பின்னாடி இருக்க அந்த பேக்ரவுண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஸ்டேபிளாக வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டா நான் வந்து இந்த ஹல்தியை வந்து ஈஸியாக எடிட் பண்ணிப்பேன். ஸோ அதுக்கு தான் இந்த லாக் சிம்பிள் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த எலமெண்ட் வந்து ஸ்டேபிளாக அதே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி லாக்னு கொடுத்துக்கலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த செலெக்ஷனில் இருக்கும்போது கீழே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன லாக் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணியும் லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் அதை நீங்கள் எங்கேயுமே வந்து ட்ராக் பண்ண முடியாது, அதே இடத்துல தான் இருக்கும். திருப்பியும் நீங்கள் வந்து எப்போ வந்து அதை அன்லாக் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2-3 எலமெண்ட்ஸ் வந்து மேலே ஓவர்லாப்பிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைலில் இருக்க
ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் நியூ டிசைன் கொடுத்து நீங்கள் இன்னொரு டிசைன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம் பேஜுக்கு போய் அதில் வந்து நீங்கள் ஒரு டிசைன் சைஸ் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதிலே நீங்கள் கிரியேட் நியூ டிசைன் கொடுத்தீங்கன்னா அதிலே நீங்கள் கஸ்டம் சைஸும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது சைஸ் கூட உங்களுக்கு கீழே ஆப்ஷனில் கொடுக்கும், நீங்கள் அதையுமே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் ஃபைல்ஸ். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு. நீங்கள் இதிலே கூட டேரெக்டாக அப்லோட் ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஷோ ரூலர்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மெஷர்மெண்ட் மாதிரி ஒரு ஸ்கேல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்போ உள்ள வந்து ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இல்லை இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டிசைனுக்கு ரொம்ப அவுட்டராக வந்து அந்த டெக்ஸ்ட்லாம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ரூலர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் நீங்கள் இந்த ரூலரை வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டு அண்ட் அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விஷுவலுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூலர்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் கைட்ஸ், கிளியர் கைட்ஸ் அண்ட் லாக் கைட்ஸ். ஸோ இந்த கைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு காலம்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 12 காலம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கஸ்டம் கொடுத்து எத்தனை காலம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பிரிண்டில் வராது. நீங்கள் ஜஸ்ட் வந்து இது ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு பேக்ரவுண்டில் வச்சுக்கிறீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹல்தின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹல்திக்கு நேராக கீழே வந்து இந்த நேம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு விஷுவல் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த கைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து பேக்கேஜிங் டிசைன் பார்க்கும்போது இந்த கைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த கைட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ மார்ஜின். ஸோ இந்த ஷோ மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரூலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு சைஸ் அளவுக்கு வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ணிட்டோம். பட் இந்த மார்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து ஷோ மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அந்த 4 கார்னர்ஸ் 4 சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த லைன் வந்து ஒரு மார்ஜின் லைன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது உள்ளார மட்டும் நீங்கள் வந்து உங்களோட டிசைனை வச்சுட்டு மீதி வெளியில் வந்து வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோ பிரிண்ட் ப்ளீட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எந்த ஒரு டிசைனுமே பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ நீங்கள் ஒரு மல்டிபிள் பிரிண்ட்ஸ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அதை வந்து சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணுவாங்க, அந்த ஃபினிஷிங்காக கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில டிசைன்ஸ் வந்து வேஸ்ட்டாக போயிடும், அதான் கட்டிங்லேயே போயிடும். ஸோ அதுக்காக தான் இந்த பிரிண்ட் ப்ளீட் வந்து கொடுக்குறது. ஸோ இந்த பிரிண்ட் ப்ளீட் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுக்கு மேலே வந்து டிசைன்ஸ் போச்சுன்னா அது வந்து கட்டிங்கில் போயிடும் அப்படின்றதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த பிரிண்ட் ப்ளீட். ஸோ இது வந்து நீங்கள் இதுக்கு மேலே இப்போ நீங்கள் எந்த டிசைன்ஸ் பண்ணாலும் இந்த அவுட்டர் பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த டிசைன்ஸை வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்குள்ளாரே கொடுத்துட்டே தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் பண்ணும்போது உங்கள் டிசைன்ஸ் எல்லாமே வந்து அந்த கார்டுக்குள்ளார இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான் இந்த ஷோ பிரிண்ட் ப்ளீட் வந்து நம்ம கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் கமெண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபைனலாக ஒரு அவுட்புட் வந்து நீங்கள் யாருக்கோ இப்போ காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ஹைட் ஆகி கடைசியாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபைனல் அவுட்புட்காக இந்த ஹைட் கமெண்ட்ஸ் கொடுப்போம். வீடியோ பிளேபேக் குவாலிட்டி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ மேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ பிளேபேக் குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சசிபிலிட்டி நம்மளுக்கு வந்து வீடியோஸ்க்கு தான் யூஸ் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ், மூவ் டு எ ஃபோல்டர், மேக் அ காப்பி அண்ட் டவுன்லோட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன்லையும் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ராகுலுக்கு பதிலாக வந்து ஜிஜி அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரீப்ளேஸ் வித் அப்படின்றதுல உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணுமோ அதை கொடுத்து ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹோல் டிசைன்லேயும் வந்து டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஓப்பன் இன் டெஸ்க்டாப் ஆப். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபோனில் மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்லேயுமே வந்து எடிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் நார்மலாக இன்டர்நெட்டில் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஆப்பில் எடிட்டிங் போயிடும். ஸோ அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட் டிசைன். ஸோ இது ரெண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கேன்வாவில் ஒரு டிசைன் பார்க்குறீங்க அண்ட் அதில் வந்து நீங்கள் ஏதோ ஒன்று வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் டிசைன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே சிமிலராக இதே மாதிரி தான். ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அந்த கேன்வாக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட் டிசைன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், அதாவது காப்பி ஸ்டைல். ஸோ காப்பி ஸ்டைல்னா என்னன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்மெட்டில் ஒரு ஸ்டைலில் இருக்குன்னா காப்பி டெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இன்னொரு டெக்ஸ்ட்டும் அதே மாதிரியே மாறிடும். ஸோ இது டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு டிசைன் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அண்ட்
ஒயிட் மிக்ஸ்டு கலரில் இருக்குது. இப்போ இதே வந்து எனக்கு இந்த கலர் வேணாம், எனக்கு வந்து இது உள்ளார இருக்கிற அந்த டிசைன்ஸ் எல்லாம் அதே தான் இருக்கணும், பட் கலர்ஸ் அண்ட் வந்து அந்த ஃபாண்ட்டோட டிசைன் மட்டும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டெம்ப்ளேட்டில் ஜஸ்ட்டு வந்து இந்த 3 ஐகான்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ளை ஸ்டைல் டு த பேஜ் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் சூஸ் பண்ண அந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற ஸ்டைல்ஸ் அண்டு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற டிசைனுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ ஏற்கனவே இருக்கும்போது எல்லோ கலர் அண்ட் அந்த ஹல்திலாம் வந்து வேறு ஃபாண்ட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு ஃபாண்ட்டில் மாறிடுச்சு. ஸோ இதிலே வந்து நீங்கள் ஷஃபிள் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா அதிலே வந்து உங்களுக்கு கலர்ஸுமே ஷஃபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வெறும் ஸ்டைல்ஸை மட்டும் காப்பி பண்ணி உங்கள் டிசைன்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளை டெக்ஸ்ட் ஒன்லி அண்ட் அப்ளை கலர்ஸ் ஒன்லி இதுவுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டைலுன்னு கொடுக்கும்போது டெக்ஸ்ட் அண்ட் கலர் ரெண்டுமே வந்து அப்ளை ஆகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இதில் ஏன் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு சில டெம்ப்ளேட்ஸில் மட்டும்தான் இந்த அப்ளை ஸ்டைல் ஒர்க் ஆகும், சில டெம்ப்ளேட்ஸில் வராது. ஸோ எதில் வருதோ நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு டெம்ப்ளேட் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்து அப்ளை ஸ்டைல் டு பேஜ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபாண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகலை, பட் லைட்டாக ஏதோ டிஃபர் கொடுக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டைல் வந்து ஒர்க் ஆகாது. ஜஸ்ட் எதெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ இப்போ நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக பண்ணுற ஒர்க்கில் அது மட்டும் உங்களுக்கு அப்ளை ஆகும். இப்போ கீழேயே இன்னொரு ஸ்டைல் நான் இன்னொரு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணி அதில் அப்ளை ஸ்டைல் டு த பேஜ் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பேக்ரவுண்ட் கலர் அதே மாதிரியே மாறிடுச்சு அண்ட் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இதிலே ஷஃபிள் கலர்ஸையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்து எலமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, பட் ஆனால் கலர்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கலர்ஸை வந்து வேறு ஒரு டெம்ப்ளேட்லேருந்து அந்த ஸ்டைலில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வெறும் அப்ளை கலர்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எனக்கு கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு, அந்த டெக்ஸ்ட்லாம் எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மட்டும் வேணும்னா வெறும் கலர் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் மட்டும் வேணும்னா டெக்ஸ்ட் ஒன்லியே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல்லாக எனக்கு அந்த ஸ்டைல் அதாவது அந்த கலரு டெக்ஸ்ட் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாலே ஒரு சூப்பரான ஃபீச்சர். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வீடியோவில் இதை போடுறோம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அப்ளை ஸ்டைல் வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை, அந்த டெம்ப்ளேட்டுக்கே வந்து நீங்கள் ஒரு ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த 1 hour வீடியோவில் கேன்வாவை பற்றின டூல்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ வெர்ஷனுக்கும் நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களும் நான் கேன்வாவில் சொன்னதெல்லாம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கும் வந்து டிசைன்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும். நம்மளும் கேன்வா பற்றின டிசைன்ஸ் வீடியோஸ் எல்லாம் அப்கமிங்காக போட்டுகிட்டே இருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி Corel அண்ட் ஃபோட்டோஷாப் அண்ட் இல்லுஸ்ட்ரேட்டருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் கோர்ஸ் வீடியோ போட்டிருக்கோம், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.